இலங்கைக்கு சுற்றுலாவை மேற்கொள்ளும் இந்திய கிரிக்கெட் அணிக்கு சுப்மன் கில் பிரதி தலைவராக நியமிக்கப்பட்டமை தொடர்பில் சர்ச்சைகள் எழுந்திருக்கின்றன. ஏற்கனவே அனுபவம் கொண்ட ராகுல், ஹர்திக் பாண்டியா மற்றும் ரிஷப் பண்ட் ஆகியோர் இருக்கையில் சுப்மன் கில் ஏன் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பதற்கு பல்வேறு காரணங்கள் கூறப்படுகின்றன. குறிப்பாக அவர் அண்மை காலமாக பெற்றுக்கொண்ட ஓட்ட சராசரி மற்றும் ஹர்திக் பாண்டியாவும் ராகுலும் அடிக்கடி காயமடையும் வீரர்களாக காணப்படுகின்றமை, அத்துடன் ரிஷப் பண்ட் புதிதாக மீண்டும் அணிக்குள் வந்திருக்கின்றமை என்ற காரணங்கள் தான் அவர்கள் மூவரையும் துணை தலைவராக நியமிக்க காரணம் என கூறப்படுகிறது. இந்த நிலையில் சுப்மன் கில்லுக்கு தற்போது 2 அணிகளிலும், குறிப்பாக 20-20 போட்டிகளிலும் ஒருநாள் போட்டிகளிலும் துணைத் தலைவர் பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே எதிர்காலத்தில் அவர் இந்திய கிரிக்கெட் அணிக்கு தலைவராக தெரிவு செய்யப்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றன.